ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங்குக்கு சில ஸ்டாக்வாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேல்யூ இன்வெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங் ஆனால் நம்ம ப்ரீவியஸால் பார்த்துருக்கவங்க ஸ்விங் ட்ரேடிங்கு, இல்லை மூமெண்டிங் ட்ரேடிங், இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மூணும் பார்த்துருக்குங்க, ரைட்டு. பட் ஆனால் வேல்யூ இன்வெஸ்டிங் என்ன ஆல்ரெடி ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சர்டைன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க, வாட் எவர். ஓகே, மந்த்லி எஸ்ஐபி மாதிரி இல்லை உங்களுக்கு எப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லைன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் எதனாலன்னா அதோட இப்போது இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கோம். ஓகே, கீழே வரும்போது என்ன இருக்கும், இங்கேயும் வாங்கியிருக்கோங்க. மறுபடியும் இது போகும்போது இங்கே ஒரு 100 ஷேர் இருக்கும்போது இங்கெல்லாம் வாங்கும்போது இந்த இடத்துல வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150 ஷேர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு 150 ஷேர்ஸ் இருக்கும் சேம் ப்ரைஸில் வரும்போது. ஓகே, மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கீழே வந்தாலும் வாங்குவீங்க, மேலே போனாலும் வாங்குவீங்க. ஓகே, இதெல்லாம் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆவரேஜ் ஆகும். ஓகே, ஆவரேஜ் எப்போ அப் சைடில் இருக்கணும். ஓகே, அப் சைட்லனா இங்கே வாங்குவீங்க, இங்கே மேலே போனால் வாங்குவீங்க, கீழே போனால் வாங்குவீங்க, மேலே போனால் வாங்குவீங்க, எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்பப்போல்லாம் வாங்குவோம். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் மூமெண்ட்டில் கூட இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் இது மாதிரி நேரத்தில் இப்போது இந்த மூமெண்ட் வந்திருக்குல்ல, இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இந்த மூமெண்ட் வந்திருக்குல்ல, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டைரெக்ஷனில் இன்கேஸ் இல்லைன்னா மறுபடியும் கீழே வரும், அது வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி இருக்கும். ஓகே, இன்கேஸ் கீழே வரும்போது வேல்யூ இன்வெஸ்டிங்கு இன்க்ரீஸ் அவரேஜ் ஆகிக்கினே போகும். இங்கே அவரேஜ் ஆகும்போது என்னென்னா சில ஸ்டாக்ஸ் நம்ம சில குவான்டிட்டி செல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். அதே மாதிரி நாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எது பார்க்க போகிறோம்னா டாட்டா கன்சூமர். ஓகே, டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட் மந்த்லி நம்மளுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் நியர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. பட் ஆனாலும் இங்கே வேல்யூ இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மறுபடியும் பிரேக் பண்ணி போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, இது எப்படின்னா இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் எதுவுமே வைக்க போகிறதில்ல. இன்வெஸ்டிங் பர்பஸ், இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணத்துக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்காது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் இங்கே வாங்கியிருந்தால் நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதோ அப்படியெல்லாம் வைக்க முடியாது. இது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆன் இப்போ கீழே மேலே போனாலும் ஆவரேஜில் இது மாதிரி மூமெண்ட் வரும்போது மட்டும்தான் நம்ம சில குவான்டிட்டிவாக புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே வரும்போது அது கீழே இப்படி வருதில்ல, அப்போது மறுபடியும் அதே அமௌண்ட்டை என்ன ப்ராஃபிட் பண்ணிக்கோ, அது கீழே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கிடைக்கும் போது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தாலும் இங்கேருந்து அபவ் போகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்லி பார்க்கலாம். வீக்லி கூட சேம் திங் இங்கே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இது இருக்குது. ஓகே, இது மறுபடியும் இந்த லெவலில் கொஞ்சம் இந்த க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இது பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால மறுபடியும் இது ஒரு மூமெண்ட் கிடைக்கிற சான்சஸ் கூட இருக்கிறதுனால டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டெக் மஹிந்திராவோட மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம் இது நம்மளுக்கு கண்டினியூஸாக அபவ் போயிட்டு ஒரு பிக் கரெக்ஷன், அதுக்கப்புறம் சைட்வேஸ், அப்புறம் போய் மறுபடியும் மேஜர் ஒரு லெவலில் இருந்திருக்கு. மறுபடியும் இது இப்படி போனால் மறுபடியும் அப் சைடில் போகிற சான்சஸ் இல்லை, கீழே கூட மறுபடியும் அபவ் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, டெக் மஹிந்திரா கூட ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக். ஓகே, அப்புறமா தேர்ட் ஒன்று டிமார்ட் பார்க்கலாம். டிமார்ட் ஆல்ரெடி மந்த்லியில் ஒரு கரெக்ஷன்ஸ் கண்டினியூஷன் இருக்குது. ஓகே, இந்த லெவலில் பார்க்கும்போதும் இந்த லெவலில் ஆல்மோஸ்ட்டு இந்த லெவல்லேருந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. இப்போது கரெக்ஷன் அப்புறம் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்க்கலாம். கரெக்ஷன்ஸ் அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குது. இங்கே மேஜர் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால இங்கேருந்து அபவ் போகிற சான்சஸ் இருக்குது, ஒரு மூமெண்ட்டும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது டிமார்ட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ப்ளஸ் மூமெண்டம், இந்த ரெண்டுக்கும் இது இங்கே இந்த லெவலில் நம்ம வாங்கினா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டாக் பிரிட்டானியாவோட ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம்.
மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு சேம் லெவல். ஓகே, 2 டைம்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். இப்போது நெகட்டிவ்லேயே இருக்குது. ஓகே, இந்த மந்த்து இன்னும் க்ளோஸ் ஆகல, நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி சேம் ஒன்று இங்கே பார்க்கலாம், நீங்கள் இருக்கு இல்லையா? இது மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிற சான்சஸ் இருக்கும். சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காகவும் மறுபடியும் இது ஒரு வேளை பிரேக் பண்ணும்போது மறுபடியும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இங்கெல்லாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹோப் இந்த 4 ஸ்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஸ்விங் ட்ரேடிங்காகட்டும் மூமெண்ட் ட்ரேடிங்குக்காக இல்லை, இது வந்து ஒரு நல்ல வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். ஏன்னா டாடா கன்சூமர் இஸ் வெரி குட் கம்பெனி. ஓகே, டெக் மஹிந்திரா அவ்வளோதான், டிமார்ட் அவ்வளோதான், பிரிட்டானியா இட் இஸ் அ ஓல்டு கம்பெனி. பட் அப்புறம் ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் கம்பெனி. ஹோப் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.